மெய்யுணர்வு அனுபவ பயிற்சியின் முதலாவது நிறைவு விழாவில் கொண்டாடுவதற்காக நாம் அனைவரும் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிறோம். முதலாவது நிறைவு விழான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவே கைத்தட்டிருக்கிறோம். உங்களோட கைத்தட்டல் தான் உற்சாகமே. ஐயா அந்த மண்ணில் காலடி எடுத்து வச்சதுக்கு உங்களோட இந்த கைத்தட்டல் தான் முதல் ஆரம்பம். நம்மளோட இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்ட அன்புகளுக்கும் புதிதாக வந்திருக்க விருந்தினர்களுக்கும் நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கும். நம்ம சிறப்பான வாழ்க்கை தானே வாழ்கிறோம், நம்மளுக்கு குரு எதுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லி இங்கே நடந்த ஒரு அனுபவம் சொல்கிறேன். நம்ம அன்புள்ளத்தோட குழந்தை தாங்க. அவங்க 1வது படிக்கிற குழந்தை. டெய்லி அவங்க வருவாங்க. என்னன்னு கேட்டால், நான் குருஜியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களால இருக்க முடியாது, தூக்கம் வந்துடும், தூங்கிடுவாங்க. ஆனால் அவங்களோட என்னன்னா, நான் டெய்லி வரணும், குருஜியை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாங்களும் டெய்லி அந்த குழந்தைய பார்த்துட்டே இருப்போம். இன்னைக்கு கூப்பிட்டு பேசினோம். செல்லம், உங்களுக்கு ஏன் குருஜியை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படி சொன்னாங்க. ஏன் செல்லம் நல்லவங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே அந்த குழந்தை சொல்லிச்சு, அவங்க குழந்தைங்க கிட்ட ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அப்போ சொன்னோடனே அந்த குழந்தைகிட்ட அதுக்கு கேட்டோம், சரி உங்ககிட்ட குருஜி என்ன பேசினாங்க அப்படின்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஸ்வீட் கேர்ள்னு சொன்னாங்க, என் கன்னத்தில் முத்தம் கொடுத்தாங்கன்னு அந்த குழந்தை சொல்லும் போதே அவ்வளோ ஒரு பரவசமாக சொன்னாங்க. உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னு சொன்னால், ஒரு 1வது படிக்கிற குழந்தை ஒரு குருவோட அன்பை உணர்ந்து சொல்கிறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பெரிய விஷயம்னு. அந்த குழந்தைக்கு தெரியுது, நமக்கு தாங்க புரியணும் ஒரு குரு வாழ்க்கையில் அவசியம்ங்கிறது. இன்னொன்று, குழந்தையும் தெய்வமும் நம்ம சொல்லுவோம், இறைவனுக்கு நிகர் அப்படி சொல்லுவோம். ஏன்னா அந்த குழந்தை பாருங்கள், அவங்க பேர் சக்தி தியானா. அந்த பேரை பாருங்க, இறைவன் நமக்கு சொல்றாரு நம்ம வாழ்க்கையில் ஒரு குரு அவசியம் தேவைங்கிறது. இறைவன் நேரில் வரமாட்டாருங்க. அந்த குழந்தை மூலமாக நமக்கு கொடுத்த செய்தி தான் அது. நாங்கள் எல்லாருமே அங்கே பேசின எல்லாருமே உணர்ந்தோம். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு அருமையான குரு அப்படிங்கிறத நம்மளை உணர வச்ச சக்தி தியானாக்கு மீண்டும் ஒரு முறை கரலொலி எழுப்பி நம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நம் ஐயாவின் அன்பு ஆசையுடன் இந்த நிறைவு விழாவை நாம் அனைவரும் இனிதை தொடங்குவோம். அனைவருக்கும் வணக்கம். இதனால் திருப்பூர் அப்படின்னா பனியன் எக்ஸ்போர்ட் அப்படி தான் தெரியும் எல்லாருக்குமே. பெரும்பாலும் பனியன் எக்ஸ்போர்ட்டு உலகத்துக்கே பனியன் சப்ளை பண்ணிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஊர். இனிமேல் இந்த நாளிலிருந்து நம்மளுடைய மெய்யுணர்வு மைய கருத்துக்களும் மெய்யுணர்வு மையம் அனுபவங்கள் பெற்ற அன்புள்ளங்கள் உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்க போறீங்க. அதுக்கு அச்சாணி தான் இன்னைக்கு இங்கே ஏற்பட்டிருக்கு. ஏன்னா மற்ற ஊரில் பங்கு பெற்ற அன்புள்ளங்கள் பெரும்பாலும் உள்ளூரில் இல்லைன்னா நம்ம உள்நாட்டில் மட்டும்தான் தொடர்பு இருக்கும். இங்கே இருக்கிற பல அன்புள்ளங்களுக்கு பல வெளிநாட்டிலையும் தொடர்பு இருக்குது. நீங்கள் நம்ம வெளிநாட்டுக்கும் நம்ம மெய்யுணர்வு மையத்தை கொண்டு செல்வீங்கிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்வுக்கு வரும். உங்கள் கைத்தட்டல் ஒலி வெளிநாட்டுக்கு இப்பயே கேட்கணும். அப்படி நம்ம பல வெளிநாட்டுக்கு பயணம் செய்ய போகிறோம். பல வெளிநாட்டுக்கு பயணம் செஞ்சு இந்த 7 நாள் மெய்யுணர்வு அனுபவ பயிற்சியை அங்கே நடத்த போகிறோம். அப்படி நடத்தின்னு இருக்கிறதுக்கு பெரு உறுதுணையாக இருக்கிற நம்ம மெய்யுணர்வு மையத்தின் தலைவர் அன்புள்ளம் டெல்லி பாபு அவர்களை வரவேற்கிறோம்.
அப்படி நம்ம எல்லாருமே போகும்போது நமக்கு பொருளாதார வசதி செஞ்சு கொடுக்கிற நம்ம பொருளாளர் அன்புள்ளம் தர்மராஜா அவர்களை வரவேற்கிறோம். நன்றி உணர்வின் மகத்துவத்தை உணர வைத்த மகானே, புறக்கண்ணால் பார்த்தால் நீர் ஒரு சாமானியன், புறக்கண்ணால் பார்த்தால் நீர் ஒரு சாமானியன், புரிந்தவர்க்கு தெரியும் நீங்கள் ஒரு சகல கலா வல்லவன். அகக்கண்ணை எங்கள் அகக்கண்ணை திறந்து வைக்கும் நீர் அஷ்டமா சித்தி பெற்றவர். இத்தனைக்கும் நீங்கள் ஒரு 22 வயது இளைஞர். உங்களை வரவேற்று மகிழ்கிறோம். முதல் முறையா இங்க 7 நாள் மெய்யுணர்வு அனுபவ பயிற்சி நடக்கிறதுனால இங்க இருக்கிற அன்புள்ளங்கள் ஐயாவுக்கு மரியாதை செலுத்தணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கைத்தட்டல் இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கட்டும்ங்க. அவங்க எல்லாருமே சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், ஐயா எங்கள் வார்த்தையை நம்பி எங்கள் ஊருக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற விதமாக தான் நாங்கள் மாலை பொன்னாடெல்லாம் அணிவிக்கிறோன்னு சொன்னாங்க. ஐயாவுக்கு அதுக்கு விருப்பம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அவங்களோட உணர்வுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதை அவங்க முன்னால் நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணோம். உங்களுக்காக பயிற்சியை கொண்டு வந்த அந்த அன்புள்ளங்களுக்கு உங்களோட நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கோங்க. இந்த 7 நாள் மெய்யுணர்வு அனுபவ பயிற்சியில் பங்கு பெற்ற சில அன்புள்ளங்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். முதலாவதாக அன்புள்ளம் பழனிவேல். எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பழனிவேலு. வயசு 31 ஆகுது. நான் திருப்பூர் கிடையாது. நான் திண்டுக்கல் மாவட்டம் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நான் திருப்பூரில் ஒரு 2 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னை அறிமுகப்படுத்தினது யாருன்னா மிஸ்டர் கோடி கிருஷ்ணமூர்த்தி சார் அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது இந்த 7 நாள் பயிற்சியில் ஐயா ஃபஸ்ட்லேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அறிகுறி கடவுள் நேரடியாக வரமாட்டாங்க, யாராச்சும் மூலியமாக வருவாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி எனக்கு கடவுள் ரூபத்தில் மிஸ்டர் கோடி கிருஷ்ணன் சார் மூலியமாக எனக்கு இந்த அன்புள்ளது கிடச்சி பயிற்சி கிடச்சிது. ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த 7 நாள் பயிற்சிக்கு நான் உள்ளே வரும்போது இந்த டோர்லேருந்து உள்ளே நான் போன ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். அப்போ நான் ஒரு ஆள் மாதிரி தான் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணி ஒரு 2.5 மணி நேரம் என்னமோ ஐயா பேசினாங்க. அந்த பேச்சில் நான் முடிவு பண்ணேன், நான் ஃபேமிலியோடு அட்டன் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அது ரொம்ப வருத்தமாக ஃபேமிலி ஊரில் இருக்காங்களே, எப்படி வருவாங்க, குழந்தை ஸ்கூலில் படிச்சிருக்குன்ட்டு. எப்படியாச்சும் வர வைக்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கையில் என் பொண்ணு மூலியமாக எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. என் ஒய்ஃபு இங்கே வந்திருக்காங்க. அவங்க வர முடியாத சூழ்நிலை. ஏன் அப்படின்னா அவங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் அங்கே இருந்தாங்க, நான் இங்கே இருக்கிறேன். அவங்க குழந்தை படிச்சிருக்கனால பரீட்சை எழுதணும் அப்படின்னு வர முடியாதுன்னு சொல்லிட்டு, குழந்தை ஒரே இடம் எப்போதுமே போக மாட்டாங்க, ஸ்கூல் படித்தா தான் போவேன், நான் படிப்பை விட்டுட்டு போக மாட்டேன், ஊருக்கு எங்கே தான் லீவுக்கு தான் போவேன் அப்படின்னாங்க. ஆனால் அன்றைக்கிங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு. என் பொண்ணே எனக்கு ஃபோன் பண்ணி நான் வர்றேன், எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு
வந்துட்டாங்க 2 பேரும். இப்போ நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அந்த 7 நாள் பயிற்சி விடாமல் நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். இது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன் அப்படின்னா, அதுக்குள்ளே வரையில் 2 பேரும் சாதாரண ஒரு மனிதர்களாக தான் வந்தோம். ஆனால் உண்மையான அன்புனா என்ன, எனக்கு கண்டிப்பாக தேவை அந்த அன்பு. ஏன் அப்படின்னா, எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. ஒருத்தர் அன்பு கொடுத்தா தான் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் இந்த எனக்கு என்னமோ திருப்பூரில் வந்து இந்த 7 நாள் பயிற்சி வந்து வச்சது வந்து எங்கள் ஃபேமிலிக்காண்டி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. ஏன் அப்படின்னா, எங்கள் ஃபேமிலி நாங்கள் அண்ணன் தம்பி 6 பேர், நாங்கள் மொத்தம் 7 பேர், எங்கள் அண்ணன் தம்பி 6 பேர். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு இந்த திருப்பூர்லேயோ இல்லை இந்த ஏரியாவில் பக்கத்தில் பயிற்சி நடந்ததுன்னா எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையுமே கொண்டாந்து உட்கார வைக்கணுங்கிற ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் இந்த 7 நாளில். அது மட்டும் இல்லை, இந்த 7 நாளில் நான் என்ன அனுபவம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, கண்டிப்பாக எங்கள் திண்டுக்கல் மாவட்ட மக்களில் நிறைய பேர் வந்து ரொம்ப இந்த மாதிரி அன்பை கொடுக்க தெரியாமல், பிள்ளைங்களை வளர்க்க தெரியாமல் நிறையா கஷ்டப்பட்டு இருக்காங்க. என் மூலியமாக கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் ஃபேமிலியை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு இந்த மெய்யுறவு அனுபவிச்சு இந்த அனுபவத்தை வந்து கண்டிப்பாக நான் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் இந்த பயிற்சி அட்டன் பண்ணி வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக வருவாங்க. அதுக்கு வந்து ஐயா வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வரணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக என் மூலியமாக ஐயா கொண்டு வந்துடுவேன். ஏன் அப்படின்னா, விருப்பத்தோடு வந்து நான் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, நாங்கள் வந்து மனிதனாக வந்தால் எங்களை வந்து ஒரு சாதாரண மனிதனாக வந்து உணர வச்சு அன்புனா என்னன்னு சொல்லி ஐயா பேர் ஐயா தர்மராஜ் ஐயா வந்து ஃபஸ்ட்டு 2ஆவது நாள் 3ஆவது நாள் பேசினாங்க. அப்போ சொன்னாங்க, ஐயா வந்து சாதாரணமாக பார்க்குறீங்க, நீங்கள் வந்து 7ஆவது நாள் உணர்வீங்க ஐயா ஒரு தெய்வமாக இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு 6ஆவது நாளில் நான் உடனே ஐயா வந்து உண்மையிலே வந்து நமக்கு தெய்வம் தான் முன்னாடி இருக்குது. அந்த பயிற்சி அட்டன் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். கண்டிப்பாக ஐயா வந்து தெய்வமாக தான் நான் பார்க்குறேன். அவ்வளோ நன்மை கிடச்சிருக்கு எனக்கு. உள்ள வரையில் ஒரு கோபக்காரனாக வந்தேன், பொறாமக்காரனாக வந்தேன், நிறைய மனசில் அழுக்கோடு வந்தேன், ரொம்ப ஒரு டென்ஷனில் வந்தேன், ரொம்ப கவலையில் வந்தேன். ஆனால் அந்த பயிற்சி அட்டன் பண்ணி என் மனசு எந்த ஒரு கோபமும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. அதாவது வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத அந்த 7 நாளில் தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இத்தனை நாள் வாழ்ந்துருந்த வாழ்க்கையே கிடையாது. இந்த 7 நாள் எனக்கு கிடைச்ச அனுபவம் வந்து கண்டிப்பாக என் ஃபேமிலி எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தும். என் குழந்தைக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க, என் ஃபேமிலி எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து இந்த 7 நாள் எனக்கு பெரிய வரப்பிரசாதமாக கிடச்சிருக்கு. அடிக்கடி நான் நன்றி சொல்ல யாருக்குன்னா கோடி சாருக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். இந்த அனுபவத்தில் வந்து கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து நான் கோவம், அதே மாதிரி வந்து சொந்த பந்தங்களை எப்படி அன்பளிப்பாக அரவணைச்சிக்கிறது, அவங்கள்ட்ட எப்படி நம்ம விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிட்டேன். இந்த வாய்ப்பு கொடுத்த கோடி கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு ஐயா நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இங்கே அனைத்து உள்ளம் எல்லாருக்குமே எங்களை வந்து ரொம்ப அன்பாக அந்த 7 நாளும் பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப பாசமாக. இங்கே அனைத்து உள்ளங்களுக்கும் நான் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டேன். எல்லாத்துக்கும் உயர்ந்த அந்த தெய்வத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக்கின்றேன். நன்றி. பழனிவேல் ரொம்ப அருமையாக அன்பை உணர்ந்ததையும் சொன்னார். குழந்தைங்களை எப்படி வந்து பெற்றோர் வளர்க்கணும் அப்படிங்கிற வளர்ப்பு முறையும் தெரிஞ்சுக்கிட்டதை தான் அவர் சொன்னார். ஒரு விஷயம், நல்ல விஷயம் சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்து தன்னோட குடும்பத்துக்கும் அந்த அன்பின் வெளிப்பாடாக பயிற்சியை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவரோட ஆர்வத்துக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக அன்புள்ளம் பிரீதா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பேர் பிரீதா. என்னை அறிமுகப்படுத்தினவங்க நிறையா பேரை சொல்லலாம். எல்லாம் வல்ல இறையர்களால் கடைசியில் பிரபு அண்ணாவோட வார்த்தைகளும் ஈஸ்வரமூர்த்தி அண்ணா இன்றைக்கே ஜாயின் பண்ணிடுங்க, தள்ளியெல்லாம் ஓட்டுறாதீங்க அப்படின்னாரு. அப்பவே ஓகே பண்ணிட்டோம். ப்ரீவியூ வர அன்னைக்கு கண்ணை திறக்க முடியாது என்னால். 1 மாதமாக அவ்வளோ எரிச்சலோடு இப்படி 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 பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த வெளிச்சத்தில் உட்காந்து நம்ம எப்படி இன்றைக்கி அட்டென்ட் பண்ண போகிறோன்னு தான் வந்து உட்காந்துருந்தேன். திரும்பி போகிறப்போ ஒன்றையுமே காணும். 1 மாத துன்பம் எங்கே போச்சுன்னே தெரில, எனக்கு அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, பயிற்சியில் ஒரு நாள் இடையில பயங்கர பேக் பெயின், நடந்து கூட வர முடியல. அண்ணாலாம் கூட பார்த்தாங்க, வேகமாக போங்க அப்படின்னா. நடக்கவே முடியலிங்கண்ணா அப்படின்ட்டு உள்ள வந்து உட்காந்தேன். திரும்பி போகிறப்போ உண்மையாக ஐயா நம்மளை எப்படி நம்ம குழந்தைகளாக அரவணைச்சு கொண்டு போனாருன்னு அன்னைக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவ்வளோ தூரம். ஏன்னா வர்றப்போ 2 பேர் பயங்கர டென்ஷன், கோவம், காய்ச்சி மூச்சு, ரோட்டில் வண்டி விட்டெல்லாம் இறங்கிட்டோம், வீட்டுக்கு திரும்பி போகிறோன்னு.
ஆனால் இங்கே வந்து அன்னைக்கு ரியலைஸ் பண்ணிட்டு போனது தான். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பொறுமை சாந்தம் ரொம்ப முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். மாறிட்டேன், ஃபுல்லாக மாறிட்டேன். என் பேக் பெயின் அப்பவே போயிடுச்சு, அது ஓடியே போயிடுச்சு. அப்புறம் ஐயான்லாம் சொல்லக்கூடாதுங்க. அவர் எப்படி தெரியுங்களா? அன்பின் திரு உரு, சாந்தமாக பொறுமையாக. நம்ம வாழ்க்கையில் நம்ம அம்மா அப்பா வளர்த்தி விட்டாங்க, நம்மளுக்கெல்லாம் வாழ தெரியுதுங்கிறீங்க. குழந்தைகளை பார்த்து சொல்கிற ஷேம் பப்பிஷம் நம்மளை சொல்லிக்கணும். அவ்வளோ அசிங்கமாக வாழ்ந்துட்டோம். இனிமேல் வாழ்க்கையை வாழலாம், ஒவ்வொரு வினாடியும் வாழணும். அது எதுக்காக தெரியுங்களா? நம்மளுக்காகவும் ஐயாவோட அன்பும் அக்கறை, அதோட ஆதங்கங்க. நம்ம பிள்ளைங்கள்லாம் எப்படியாவது நல்லா இருக்கணும், இந்த ஆதங்கம் அப்படி ஒட்டி ஐயாட்டிருந்து வெளியில் வரும்போது இனிமேலும் ஒழுங்கா வாழலைன்னு நம்மளாம் பிறந்த பிறப்புக்கு அர்த்தமே இல்லை. என் குழந்த ஒரு நாள் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கு. நான் வந்ததே சொல்லும்போதே நான் ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ண போகிறேன், படிக்க போகிறேன்டா இனிதா வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவள் சொல்கிறா, அம்மா நீ என்ன சாப்பிடாம புறப்படுற, இரு நான் உனக்கு ஊட்டி விடுறேன். நான் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கேன், அதை எனக்கு ஊட்டி விட்டு அனுப்பிச்சி விட்டது. இன்றைக்கி பையனை பார்க்க ஊருக்கு போயிட்டாங்க. காலையில் வந்து நான் எந்திரிச்சிருப்பாளோன்னு 3 மணிக்கு போய் பார்த்தேன், எந்திரிக்கல. சரி நான் வந்து படுத்து தூங்கிட்டேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு என்னை வந்து எழுப்பி, அம்மா நாங்கள் போயிட்டு வரோம், நீங்கள் கதவெல்லாம் பூட்டிட்டு படுத்துங்கன்னு எங்கள் அம்மா அப்பாவோட புறப்பட்டு போயிடுச்சு. விட்டு விலக மாட்டா, எங்கள் கூடயே ஒட்டிகிட்டு இருக்கணும்னு நினைப்பா. இப்போ ரொம்பவே அவங்க அண்ணாக்கு அன்பு கொடுக்க போயிடுச்சு. அதே மாதிரி குழந்தை தூங்குறப்போ ரொம்ப குறும்பு பண்ணுமா, சேட்டை பண்ணுமா, சாமானியமாக தூங்க மாட்டா. ஐயா சொன்ன மாதிரி அன்போடு, நீங்கள் ரொம்ப அன்பானவங்க, சமத்து, பொட்டாட்டப்படுத்து கம்முன்னு தூங்குவீங்களாம், அமைதியாயிட்டீங்களான்னு சொல்லிட்டு வந்து ஃபியூ செகண்டில் அப்படி தூங்கி போயிடுச்சு. அவ்வளோ ஒரு ஆச்சரியம். எவ்வளோ நல்ல விஷயங்களை, எவ்வளோ பாசிட்டிவாக வாழலாம். இனிமேல் ஒவ்வொரு வினாடியும் பாசிட்டிவாக வாழலாம். எத்தனை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஆத்தா, அவங்கள சொன்னேன் நான், அக்கா அண்ணி அம்மா அப்பா எத்தனை பேர் கிடச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட என்னோடய வாழ்க்கை துணையை பற்றி முக்கியமாக நான் சொல்லணும். நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது ஜாஸ்தி, பேசிக்கிறத விட ஆர்கியூமெண்ட் தான் ஜாஸ்தியாக இருக்குது வீட்டுக்குள்ளே. எது எடுத்தாலும் சும்மா நின்னா நடந்தா பார்த்தா பேசுனா எல்லாத்துக்கும் ஆர்கியூமெண்ட். என்னடா வாழ்க்கை அப்படின்னு வெறுத்து போயிடுச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் உண்மையாக அப்படி மிதந்துட்டுருக்குறோம். பப்ளிக்காக அப்படி வண்டியில் என்னை தொடக்கூடாதுன்னு பாருங்கள். நான் விழுந்துட்டுன்னா என்ன பண்ணுறதுன்னா, நல்லா பிடிச்சிக்கோர், இந்த பக்கம் ஒரு கைப்பிடி இருக்குது, பின்னாடி ஒரு கைப்பிடி இருக்குது, தொடக்கூடாது அப்படின்றவர். இன்னைக்கு ஐயா சொன்னதும் அன்பின் அரவணைப்பு கொடுக்குறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. அவர் சிரித்து சந்தோஷப்பட்டே நான் இங்கே வந்து தான் பார்க்குறேங்க. அவ்வளோ சந்தோஷப்படுறாரு, விசில் அடிக்கிறாரு. எங்கே இருந்தது இதெல்லாம்? சிரித்து பார்த்ததே இல்லைங்க. இவ்வளோ ஃப்ரீயாக சிரிச்செல்லாம் இருந்ததே கிடையாது. திருப்பூரில் முழுசாக அப்படித்தான் இருக்கிறோம். யாருமே வாழ்க்கையை வாழ்கிறதில்ல. திருப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா விடிய வேலை பார்ப்பாங்க. நீங்கள் இந்த டைமெல்லாம் எங்களுக்கு டைமே இல்லைங்க ஐயா. விடிய அங்கேயே இருந்துக்குவாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளேயே இருந்து குளிச்சுட்டு டப்புன்னு சாப்பிட்டோமா இல்லையா ஓடி போயிடுவாங்க மறுபடியும். அப்படி நாங்கள் வெளியூர் மக்களுக்கு ட்ரெஸ்ஸு போடுறக்கே இல்லைங்க, நாங்கள் தயார் பண்ணி கொடுத்தா தான் போடுறாங்க. அப்படியே நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வாழலிங்க, இதெல்லாம் வாழ்க்கையே இல்லை. இனிமேல் திருப்பூர் மக்களுக்கு ஐயாவின் மூலம் வாழ்க்கை கிடைக்கட்டும், இது எங்கள் வேண்டுதல். மிக்க நன்றி. பொதுவாக பிள்ளைங்களை தான் வந்து அம்மா வந்து ரெடி பண்ணி அனுப்புவாங்க. இவங்க பயிற்சிக்கு வந்ததுனால பாருங்க, அவங்களுடைய பொண்ணு அந்த அளவுக்கு மாறி போய் அவங்களுக்கு ஊட்டி அமைச்சிருக்காங்க. இதுவே எவ்வளோ பெரிய மாற்றம். இதுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். அவ்வளோ பெரிய அனுபவம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அப்புறம் சொன்னாங்க, ரொம்ப சாந்தமாக பொறுமையாகிட்டேன், அழகாக அந்த திருமண வாழ்க்கை எவ்வளோ சூப்பராக மாறி இருக்கு, பயிற்சிக்கு முன்னாடி எப்படி இருந்தது, பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு ரொம்ப சுருக்கமாக சொன்னாங்க. புரிஞ்சிருக்கும். புதுசாக வந்தவங்களுக்கு வந்து பெரிய கேள்வியாக இருக்கும், என்ன இது என்னமோ சொல்கிறாங்களே 7 நாளில் மாறும், எல்லாமே மாறும்.
மந்திரம் சொல்லி 2 நாள் பாபால மாறின மாதிரி இங்கே மந்திரம்லாம் சொல்ல வேண்டியதில்லை. 7 நாள் எங்கள் ஐயாவை வந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். இங்கே பிரீதா கோவம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஒரு சாமியார்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து போயிருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப கோவம் அதிகமாக வருமா. சாமியார்கிட்ட போனால் ஏதாவது டிப்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு சாமியார்கிட்ட போயிட்டு அவர் கேட்டிருக்காரு, எனக்கு ரொம்ப கோவம் வருது, ஏதாவது டிப்ஸ் கொடுங்களேன், எப்படி சரி பண்ணிக்கிறது, பொறுமையாக இருக்கணும், ஏதாவது வழி கொடுங்கன்னு. அவர் சொன்னார், இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். எப்படி சிம்பிளான விஷயம் சொல்கிறீங்க? உன்னை விட சின்ன பசங்க கிட்ட உனக்கு கோவம் வந்துச்சுன்னா 1லேருந்து 10 வரைக்கும் சொல்லு, அது சரியாயிடும், அவங்க கம்முன்னு அமைதியாக போயிடுவாங்க. அப்போ பெரியவங்க கிட்டனா 1லேருந்து 20 வரைக்கும் சொல்லு, அந்த பெரியவங்க அமைதியாக போயிடுவாங்க. அப்போ மனைவி கிட்டனா என்ன, 1லேருந்து எண்ணினே இரு கடைசி வரைக்கும், அது முடிக்கவே முடியாது. அது தெரியாம தான் நான் சாமியாரையா வந்தேன்னு சொல்லியிருக்காரு. வெளியில் அந்த மாதிரி யாருக்காவது போய் கோபத்தை சரி பண்ணணும்னு சாமியார் கிட்ட போகாதீங்க, நம்ம சாமி கிட்ட வாங்க, சிவசாமி கிட்ட வாங்க, எப்படி பொறுமை வருதுன்னு பார்ப்போம். அடுத்ததா அன்புள்ளம் அன்பு ராஜா. அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னுடைய பேர் அன்பு ராஜா. நான் இந்த 7 நாள் மெய்யுணு பையத்துக்கு வந்ததுக்கு என்னுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே என்னோட பேர் அன்பு, நான் எல்லாத்தையும் சிரித்து பேசுவேன், எல்லாத்தையும் இது பண்ணுவேன். நான் உள்ளே வந்து எல்லாமே அழுக்கு இதாக தான் வச்சுருப்பேன். யாருக்கிட்டையும் எங்கள் அம்மா எனக்கு அன்பு தரல, எங்கள் அக்கா எனக்கு அன்பு தரல, பாசமாக இருக்க மாட்டேன், என்னோட இது பண்ண மாட்டாங்க. நான் அடுத்தவங்க தான் நான் வந்து குறை சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து நீ கூட்டுறா மவனேன் அப்படின்னு சொல்லி இது புரிய வச்சது. நான் கொடுக்காம அடுத்தவங்கள்ட்ட ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது தான் எனக்கு இங்கே வந்து புரிஞ்ச விஷயம். எனக்கு 2வது பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து 3 வருஷமாக நான் வந்து தியானம் பண்ணுவேன். ஒரு நாள் கூட தியானம் பண்ணால் மேக்ஸிமம் இருக்க மாட்டேன். ஏதோ ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆகும். கண்டிப்பாக ஒரு நாள் 20 நிமிஷம் 25 நிமிஷம் பண்ணுவேன். ஆனால் தியானம் என்னன்னே தெரியாது பண்ணிட்டு இருக்கேன். 12 நாளாக தியானம்னா என்னன்னு தெரியாமல் இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தியானம் என்னன்றது எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. தியானம்னா என்ன, இது ஒரு என்னன்னு எதுவுமே தெரியாமல் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. அதை வந்து உணர்ந்து ரொம்ப இது பண்ணது. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து பயிற்சி அட்டன் பண்ணாதவங்க எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாங்கனி சொல்லுவாங்க. மாங்கனியோடைய டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா தான் தெரியும். நான் 7 நாள் நான் சாப்பிட்ருக்கேன், அதனால் எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய கனி உங்களுடைய டேஸ்ட் தெரியும் உங்களுக்கு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அன்பு ராஜா சொன்னார், இதுக்கு பயிற்சிக்கு முன்னால் மற்றவங்க கிட்டேருந்து அவர் சொல்ல வந்தது தான், மற்றவங்க கிட்டேருந்து அன்பை எதிர்பார்த்தேன். இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கப்புறமா தான் நான் தான் மற்றவங்களுக்கு அன்பை கொடுக்கணும்னு சொல்லி அவர் அன்பை உணர்ந்ததுனால தான் அதை உங்கள் முன்னால் வார்த்தையாக வெளிப்படுத்தினார். எப்பவுமே நம்மளை உணரணும்னு சொன்னால் அது தன்னை உணர்ந்த ஒரு முழுமையான ஒரு ஞானிக்கிட்டேருந்து நம்ம அதை கற்றுக்கிடும் போதுமா நம்ம வந்து நம்மளை உணர ஆரம்பிப்போம். அப்படி ஒரு தண்ணீர்களா ஞானியோட நம்ம வந்து கூட பயணம் பண்ணுறது நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச வரம். இந்த தருணத்தில் அன்பு ராஜாக்கு எங்களது நன்றிகள். அடுத்ததாக அன்புள்ள மனோன்மணி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். என் பேர் மனோன்மணி. மைக்கு பிடிச்சலாம் பேசி எனக்கு அவ்வளோவா பழக்கம் இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து மகேஷ் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் ஃபோன் பண்ணி இது மாதிரி கிளாஸ் நடக்குது, பயிற்சி வைக்கணும், மண்டபத்தில் வைக்கணும் அப்படின்னாங்க. என்ன பயிற்சி என்னன்னு கேட்டதுக்கு எனக்கு அவங்களுக்கு சொல்ல தெரியல. யோகாவா அப்படின்னு கேட்டாங்க கூட சொல்ல தெரியல அவங்களுக்கு. அப்புறம் சரி இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் நாங்கள் வந்து சர்வீஸ் மோட்டிவில் தான் வந்து இப்போ மண்டபம் வந்து கொடுத்துட்ருக்குது. சரி இப்போ இவர் கேட்டதுக்கு என்ன எதுன்னா தெரியாது, நீ வந்து 20,000 சார்ஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சரின்ட்டு இப்போ 20,000 போட்டு ஒரு நாளைக்கு 20,000 போட்டு சார்ஜ் பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் சரி ஏசிக்கு வேறு வந்து ஏகப்பட்டது வருமாட்டிருக்குது. இப்போ வந்து இப்போ அப்புறம் சொல்லிட்டாங்க, அப்புறம் இபிக்கு வருது அப்படின்ட்டாங்க. சரி இப்போ இந்த தடவை கொடுத்துரு, இபி இது டீசல் சார்ஜ் மட்டும் போட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருன்னு சொல்லிட்டார் அவர். அடுத்தது வந்து இப்போ மகேஷ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எத்தனையோ இது அட்டன் பண்ணியிருக்கிறேன். இப்போ வாழ்க வளமுடன் நிறைய அட்டன் பண்ணியிருக்கிறேன், எல்லா பயிற்சியும் அட்டன் பண்ணியிருக்கிறேன். இப்போ சிங்கப்பூர் மலேசியாவில் இந்த டவுன்னு ஒன்று இருக்குதுங்க, அது அட்டன் பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட பயிற்சி அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் வந்து இங்கே இருக்கிற மாதிரி எங்கேயுமே கிடையாது. அன்பை வந்து எப்படியே மெல்ட் பண்ண வச்சுட்டாங்க, உருக வச்சுட்டாங்க. இந்த எல்லோரும் கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. அப்புறம் வந்து இப்போ இந்த உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு உயிரும் வந்து இறை உணர்வை அடையறக்கு தான் வந்திருக்குது.
ஒவ்வொரு இறையரோட இது நான் சொல்லிங்க வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு. அது நான் ஒவ்வொரு மனசுலையும் புகுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வள்ளலார். இது எல்லாரும் பிடிச்சிக்குங்க. இவர் மூலிமா சத்குரு வந்து இப்போ வள்ளலாரோட அவருக்கு வந்து குரு, அவர் மூலிமா நம்மளுக்கு வந்திருக்கிறாரு. எல்லாரும் இந்த பயிற்சியை பிடிச்சி முயற்சி கிடையாது, விடாமுயற்சியோடு இதை கடைப்பிடிச்சி டெய்லி செய்யுங்க. அடுத்த தடவை இங்கேயே வச்சுக்கலாங்க. சரி, ரொம்ப நன்றி. நமக்கு ஃப்ரீயா மண்டபம் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் பெரிய கைத்தட்டல கொடுக்கலாமே. ரொம்ப சுருக்கமாகவும் அழகாகவும் சொன்னாங்க. பாரதியார் சொல்லும் போது வந்து சொல்லுவார், தமிழ் வந்து இருக்கிற மொழியிலே ரொம்ப சிறந்த மொழின்னு சொல்லுவார். ஏன் பாரதியார் சொல்லதை மட்டும் ஸ்பெஷலாக பார்க்கறோம்னா, அவருக்கு நிறைய மொழி தெரியும். நிறைய மொழி தெரிஞ்சதுனால அவர் வந்து தமிழ் மொழி சிறப்புன்னு சொல்கிறார். தமிழ் மட்டும் தெரிஞ்சுட்டு தமிழ் சிறப்புன்னு சொல்கிறதுல சிறப்பு இல்லை. பல மொழி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ் சிறப்புன்னு சொல்கிறது தான் அதில் ஒரு ஸ்பெஷலே. ஸோ அதை மாதிரி மனோன்மணி அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, நிறைய பயிற்சிக்கு போயிருக்கேன், அந்த பயிற்சியை விட இந்த பயிற்சி சிறப்பு. இது வந்து ஒப்பீட்டுக்காக தான், அது நல்லா இல்லை இது நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட எல்லாரும் அனுபவித்து பார்த்ததுக்கப்புறம் இது ரொம்ப சிறப்பு. எப்படி தமிழ் சிறப்போ அந்த மாதிரி நம்ம தமிழ் மெய்யுணர்வு மைய பயிற்சி 7 நாள் பயிற்சி வந்து சிறப்பு. அது பாரதி சொன்னார், இது மனோன்மணி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய டைட்டில் கொடுங்க. அடுத்ததாக அன்புள்ளம் ரவி. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய பெயர் சொல்லிக்கிறேன். என்னுடைய பேர் ரவி, கரூர்லேருந்து வர்றேன். நானும் என்னுடைய மனைவி செல்வியும் கலந்துக்கிட்டோம். என்னை இந்த வகுப்புக்கு அனுப்பிச்சி வச்சது என்னுடைய முன்னாள் மாணவர் தர்மநாதன், சென்னை. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி செலுத்திக்கிறேன். அடுத்தபடியாக தன்னுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை பிழிவுகளையும் ஐயா நம்ம கொடுத்துட்டார். சிவசாமி ஐயா இட்ஸ் எ லிவிங் மாஸ்டர். அதாவது தன்னுடைய மனைவியோட எப்படி அன்பாக இருந்தேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு தரமும் நம்மளோட ஷேர் பண்ணி நம்மளையெல்லாம் அப்படியே வெக்கப்பட வச்சுட்டார். இப்படிலாம் இருக்கீங்களாடா, இப்படி வாழ்க்கை வாழ முடியும், பொண்டாட்டியோட இப்படிலாம் இருக்க முடியும், புருஷனோட இப்படிலாம் இருக்க முடியும். ஸ்ரீராமன் கூட எவனோ ஒருத்தன் சொல்லிட்டாங்கிறதுக்காக தீக்குளிக்க சொன்னார். அந்த இடத்த கூட இன்றைக்கி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அளவில் கூட அவங்க கணவன் மனைவிக்குள்ளே கருத்துப்பாடு வந்ததில்லை. முக்கியமாக சந்தேகம்ங்கிறது இருக்கக்கூடாதுன்னார். திருமணமாகி 29 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. என்னுடைய மனைவி வந்து என் மேலே எப்பொழுதும் அன்பா, நான் ஒரு நேரத்தில் திட்டிகிட்டா கூட அவங்க அன்பாக தான் இருப்பாங்க. அந்த அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு 29 வருஷம் ஆச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்னால் புரிஞ்சிக்க முடியும். நம்ம அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா? இப்போ புதுசாக இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு நான் அந்த கேள்வி கேட்குறேங்க. நம்ம ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இப்படி நம்ம ஒரு அந்யோன்யமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குங்க. ஆனால் ஒரு கமெண்ட் அடித்தேன், வாட் இஸ் மேரேஜ் அப்படிங்கிறப்ப, மேரேஜ் இஸ் எ லீகல் பர்மிஷன் டு டார்ச்சர் ஈச் அதர் அப்படின்னு சொன்னானுங்க. பெரும்பாலான வாழ்க்கையெல்லாம் அப்படி தான் இருக்குது. பட் இந்த வகுப்பு அட்டன் பண்ணிவிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மேரேஜ் இஸ் அ யூனியன் ஆஃப் 2 souls by loving each other. அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஷியல் இப்போ பார்த்துட்டோம். இது ஒன்றும் கதை கிடையாதுங்க. இப்போ நம்ம உடல் தெரியுது, மனசு தெரியுது, எங்கடா ஆன்மா எங்கே இருக்குது? நீண்ட காலமாக எனக்குள்ளார குறைஞ்சிக்கிட்டு இருக்கிற கேள்வி அது. ஆன்மான்னு எங்கே இருக்குது? அது எங்கேருந்து வருது? உயிர் வேறையா ஆன்மா வேறையா? இதை தேடித்தான் போய்கிட்டே இருக்கேன். நமக்கு தெரிஞ்சு பிறந்தோம், நமக்கு தெரிஞ்சு பிறக்கலை, ஆனால் இறக்கும் பொழுது நம்ம தெரிஞ்சு இறக்கணும். ஏன்னா நம்முடைய உயிர், நம்முடைய ஆன்மா நமக்கு தெரிஞ்சு இருக்கணும். அதை நோக்கித்தான் நம்முடைய பிரயாணம் இருக்கணும் ஆச்சுங்களா? அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் ஒரு மூடு மந்திரமாகவே இருந்தது எவ்வளோ காலமாக. ஒரு 2000 ஆண்டு காலம் பார்த்தோம்னா இதெல்லாம் நமக்கு அவ்வளோ எளிதில் கிடைக்காதுங்க. பட் இப்போ நமக்கு இதெல்லாம் கிடைக்குது, இதை பற்றி நமக்கு ஒரு தேடல் வந்திருக்குது அப்படின்னம்னா அது ஐயாவை போல் இருக்கிறவங்க தான் காரணங்க. ஸோ இதை நம்ம ஒரு நல்ல முறையில் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஆச்சா, அன்பு அப்படிங்கிறத நம்ம வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கார். அன்பு மரணம் உடைத்தாயின் நெல் வாழ்க்கை பண்பும் பயனும். அது எல்லா பத்திரிகைகளையும் போடுறோம்.
எவ்வளோ நாளைக்கு? ஆசை 60 நாள், மோகம் 30, 90 நாளைக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அன்புன்னா என்ன? அறத்தை பற்றி சொல்லிட்டார். அழுக்காறு அவாவைகளை இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்ற தரம்னா அறத்தை பற்றி சொல்லிட்டார். அன்புன்னா என்ன தெரியல. எல்லாம் அன்பாருங்க அன்பாருங்க அன்பு செலுத்துங்க. எப்படி செலுத்துறது? புடவை வாங்கி கொடுத்து செலுத்துறதா, இல்லை மோதிரம் வாங்கி கொடுத்து செலுத்துறதா, நகை வாங்கி கொடுத்து இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கு பேர் அன்பு இல்லைங்க. அது ஒரு பாசத்தினால செய்கிறது. பாசம் எப்பொழுதும் துன்பத்தை தான் கொடுக்கும், அன்பு துன்பத்தை கொடுக்காது. அதை நம்ம உணர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்புங்க. ஆச்சா, எதிரி எப்படி இருந்தாலும் சரி, மற்றவங்க எப்படி இருந்தாலும் சரி, அவங்கள நீ அன்பாக பாரு. அவங்க மேலே வெறுப்பை கொட்டினாலோ கோபத்தை கொட்டினாலோ உனக்கு துன்பமே இழைச்சாலும் கூட நீங்கள் அவங்க மேலே அன்பாகவே இருங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மகிட்ட இருக்கக்கூடிய நமக்கு தெரியாத வியாதிகள் எல்லாமே நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டுருக்குங்க. ஸோ அப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இங்கே நடந்திருக்கு. செய்யாதவங்க அதை பயன்படுத்திக்கங்க. இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு வாய்ப்பு. நான் கரூர்லேருந்து இங்கே தங்கி அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. அப்படி இருக்கிற இந்த ஊருக்காரங்க அடுத்த முறை அட்டன் பண்ணக்கூடாதா? டெஃபினட்டாக பண்ணுங்க. ஏன்னா நம்ம பீச்சு காற்றை அனுபவிக்கணும்னா பீச்சுக்கு போனால் தான் அனுபவிக்க முடியும். இங்கே இருந்துக்கிட்டு பீச்சு காற்றை பற்றி என்ன தான் படித்தாலும் தெரிஞ்சுக்க முடியாதுங்க. ஸோ வாங்க, பாருங்க, அன்பை உணர்ந்து செல்லுங்க. இது ஒன்று தான், அன்பு 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 தான். அது எப்படி உணர முடியுங்கிறதுக்கு இது ஒரு அருமையான இடங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் அதவங்க. கடைசியாக ஒன்று சொல்லிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். பாரதியார் பாடுவாருங்க, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை. எல்லாம் ஒன்று தான் ஆச்சுங்களா? அந்த ஞானி அப்பயே உணர்ந்துட்டாருங்க. நமக்கு உணர்வதற்கு ஒரு ஞானி வந்திருக்கார். நம்ம உணர்ந்துடணும், அதை நான் பயன்படுத்திக்கணுங்க. ஐயா ஸ்ரீ பகவத் ஐயான ஒரு ஞானி இருக்காருங்க. அவர் சொல்லுவார், ஞானீரை வணங்குவது சிறப்பு இல்லை, ஞானீராய் மலர்வதே சிறப்பு. அப்படி ஒரு மலர்ச்சியை கொடுக்கறதுக்கு தான் ஐயா நமக்கு வந்திருக்காருங்க. இதை நல்லபடியாக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அவருடைய ஒரு இந்தளவுக்கு அவர் டெடிக்கேட்டடாக நமக்கு செய்கிறதுங்கிறது நம்ம கற்பனை பண்ண முடியும். 7 நாளைக்கு நின்றுக்கிட்டு 6 மணி நேரம் என்ன 10 நிமிஷம் உட்காந்துனா காலை மாற்றி மாற்றி உட்காடுறோம். 6 மணி நேரம் 7 மணி நின்றுக்கிட்டே இருக்காருங்க. அது நேற்றுக்கு என்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணிலேருந்து நைட்டு 10:30 11 மணி வரைக்கும் அந்த கால் வலிக்குமா வலிக்காதா? ஸோ மனம் கடந்து போனால் தாங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை எல்லோரும் அனுபவிங்க. இந்த நேரத்தில் ஐயாவுக்கும் அவங்க டீமுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதுபோல் ஐயாவுடைய மனைவிக்கும் என்னுடைய நன்றி. நம்முடைய நன்றி, அந்த அன்பு அவங்களுக்கு போய் சேரட்டும். நன்றி, வணக்கம். தன்னோட 29 வருட திருமண வாழ்க்கையில் இந்த 7 நாள் தான் காதல் மலர்ந்தது அப்படின்னு அழகாக சொன்னார். காதல் மலர வச்ச நம்ம மெய்யுணர்வு மையத்துக்கும் நன்றி. அன்புள்ளம் ரவி அவர்களுக்கும் நன்றி. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. சமீபமாக ஒரு மெசேஜ் வந்துச்சு வாட்ஸ்அப்பில், மனைவியை கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்ட்டு. என்னடா புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா மனைவியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஒரு என்னமோ அனுப்புகிறானுங்களான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏப்ரல் ஃபுல்னு போட்டிருக்கானுங்க. அப்போனா மனைவியை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் முட்டாளாயிடுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு தெரியல போல இருக்கு, யாரும் எப்படியே கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நம்ம மையத்தோட அட்ரஸ் கொடுக்கணும். ஆனால் அது சும்மானா ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம ஏப்ரலில் நிஜமாகவே ஒரு மலர்ச்சி, நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது நம்மளுடைய பயிற்சி. ஏப்ரல் 1ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் நம்மளுடைய 7 நாள் மெய்யுணர்வு அனுபவ பயிற்சி ஆரம்பிக்க போகுது. ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு காஞ்சிபுரத்தில். அடுத்த பயிற்சி காஞ்சிபுரத்தில். அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே பிரபு, அன்புள்ளம் பிரபு அவர்கிட்ட கிடைக்கும். நீங்கள் அந்த ஃபோன் நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த நம்பர் எடுத்துக்கலாம், அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம். உங்களுடைய தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கெல்லாம் அங்கே இருந்தாங்கன்னா நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். அடுத்ததாக அன்புள்ளம் சுப்பிரமணி ஐயா வணக்கம். என் பேர் சுப்பிரமணியம். என்னை அறிமுகப்படுத்தினது கிரி, பிரபு, ஜெயக்குமார், எல்லாத்துக்கும் முதல்ல அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பயிற்சிக்கு வர்றப்போ கடைசி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. நீ வருமா
என்ன நடக்க போகுது, 7 நாள் வேலை வர சொல்கிறாங்க இந்த எலெக்ஷன். ஒன்றும் புரியல. நான் வருவோமா வரமாட்டான்னு நினச்சிட்டே தான் வந்தேன். வாசல் வரைக்கும் கூட வந்துட்டு கூட போகலாமா வேண்டாமா எனக்கு வேறு சொல்லிட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உள்ளே வந்தேன். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு அங்கே வரங்கூட அவங்களுக்கு சொல்லிட்டு தான் வந்தேன் கிரீட்டிங் கூட. என்னடா தம்பி அப்படின்னு, நீ உள்ளே போகாமல் அப்புறம் பேசிக்கல அப்படின்னா உள்ளே வந்தேன், கலந்துக்கிட்டேன். ரொம்ப சிறப்பு, அருமை. நம்ம பெற்ற இந்த ஒரு பயிற்சி நான் இன்னும் எல்லாம் என்னமோ சொன்னாங்க, சந்தோஷம். ஐயா சொன்ன மாதிரி நாம் பெற்ற இந்த இதைய பேரானந்தத்தை எல்லாத்துக்கும் கிடைக்கும்னா நாம் பயிற்சியை கலந்தவங்க ஒவ்வொருத்தரும் கடைசிக்கு 2 பேர், ஐயா சொன்னது 2 பேர் சொன்னாங்க, வேண்டாம் நம்மளால் முடியும், குறைஞ்சது 10 பேர்த்து கொண்டாடல ஒவ்வொருத்தரும். நாம் கலந்த விட்டுனால நம்மளுக்கு நல்ல ஒரு இதை கொடுத்துருக்கிறாரு. அதை பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் 10 பேர் கொண்டு தந்தோம்னா நாம் இங்கே 110 பேர் கலந்துருக்கிறோம். சாதாரணமாக திருப்பூரில் 1000 பேர்த்த திரட்டிடலாம். ஐயாவுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு இது அதுதான். அதைத்தான் நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ளம் சுப்பிரமணியை விட்டுறாதீங்கப்பா, பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த பயிற்சிக்கு 1000 பேரை கூப்பிட்டு வந்துடுவார். இப்போயே அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க, அவர் அப்படியே கான்டாக்டில் வச்சுட்டுருங்க. சுப்பிரமணி, உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்பொழுது நம்ம நிறைவு விழாவின் நன்றி செலுத்துகிற தருணம் வந்துருச்சு. நம்ம எல்லாருமே புத்தகங்களில் நிறைய விஷயம் படிச்சிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் தமிழ் தெரிஞ்சவங்க தான். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் படித்ததும் ஆனால் நம்ம மனசில் அது ஆழமாக பதிஞ்சிச்சா இல்லை. ஆனால் ஐயா பயிற்சியில் வந்து சொன்னதுக்கப்புறம் அம்மா அப்பா அதே தான் ஐயாவும் சொன்னாங்க. அம்மா அப்பா தான் முதல் தெய்வம், அம்மா அப்பா தான் உங்களுக்கு முதல் தெய்வம். அதை கேட்க கேட்க நம்ம மனசில் அது நம்ம வாழ்க்கையாக கொண்டு வரும். அதுதான் இந்த பயிற்சியோட எளிமையும் ஐயா நமக்கு புரிய வைக்கிற விதமும். ஒரு சாதாரண 5 வயசு குழந்தையை கூப்பிட்டு கேட்டால் கூட அந்த பயிற்சி அவங்களுக்கு புரியும். வயதானவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கும் இந்த பயிற்சி வந்து எளிமையாக புரியும். இந்த பயிற்சி நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம என்னோட தந்தையோட வயசு இருக்கும். முதல் நாள்லேருந்து நானும் அவரை பார்ப்பேன். அவர் கடந்து போகும்போது ஒரு புன்னகை செஞ்சுட்டு போவேன். அவர் இப்படி பார்ப்பார், அப்புறம் அமைதியாகிடுவார். நானும் தினம் அவரை கடந்து செல்லும் போதெல்லாம் வந்து ஒரு சின்ன புன்னகையோடு போயிடுவேன். 6வது நாள் பயிற்சி முடிஞ்சு நேரம் வந்தார். நாங்கள் இருந்தது வந்து சாப்பாட்டு அறையில் இருந்தோம். வேகமாக வந்து சொன்னார், அம்மா இத்தனை வருஷம் இல்லாமல் அப்படி ஒரு ஆனந்தத்தை நான் மனசில் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையெடுத்து வணங்கி அவர் சொல்கிற நேரம் ஒரு உயிர் வந்து முழுமையாக மலர்றதும் அந்த தருணத்தில் அந்த அன்பை வந்து அவர் கூட பகிர்ந்துக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இதாங்க அந்த பயிற்சியோட மகத்துவம். சின்ன குழந்தையிலேருந்து நம்ம முழுமையாக வாழ்கிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கொடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்களை அன்பாக வாழ வச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஐயாவுக்கு இப்பொழுது நாம் நமது கரலொலி மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததா அவங்க ரவி ஐயா கூட சொன்னாங்க, ஐயாவோட மனைவி மாரியாய் அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றின ஒரு சின்ன அன்பை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த தருணத்தில். ஏன்னா ஐயா நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்ம மையத்துக்கு அம்மா வரும்போது ஒரு முறை அந்த நாங்கள் சாப்பிட்ற அறையை கடந்து வரும்போது சொன்னாங்க, ஒரு அன்புள்ள வந்து அம்மா சாப்பிடுங்கம்மா அப்படி சொன்னாங்க. அப்போது நான் சொன்னேன், அம்மா உங்களுக்கு பசி இருந்தால் சாப்பிடுங்கம்மா, இல்லை பரவாயில்ல அப்படி சொன்னேன். அப்போ அம்மா சொன்னேன்னா, அம்மா அவங்க எவ்வளவு தூரத்தில் இருந்து வந்து இந்த சேவையை அன்பாக செய்கிறாங்க, அவங்க கேட்கும்போது சாப்பிடலைன்னா அப்புறம் நம்ம அன்புன்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை சொல்லிட்டு அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு அவருக்கு நன்றியை சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னால், ஐயா அதனால புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஏன் மாரியாயம்மான்னு இத்தனை நாள் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லி. இந்த நேரத்தில் அந்த அன்பு தெய்வத்துக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஐயாவுக்கு உறுதுணையாக இருக்கும் ஐயாவோட மூத்த மகள் தவமாலினிக்கும் அருமை மருமகன், அவனை மருமகன்னே சொல்ல முடியாதுங்க, மகன் தான் சொல்லணும், விமலுக்கும் எங்களது நன்றி. ஐயா வந்து இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நமக்கு வச்சுருக்குது ஐயாவோட செல்ல பேத்தி யாழினி.
அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக ஐயாவோட இளைய மகள் சாரதா தேவிக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். அப்புறமா இந்த மண்டபத்தை நமக்கு அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, எந்த ஒரு அறிமுகமும் இல்லாமல் குறைஞ்ச வாடகையில் பரவாயில்ல மண்டபத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். தெரிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கறது வேற. அந்த அளவு அவங்க மனோபாவம் நல்ல விதமாக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்காகவே இந்த தருணத்தில் அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கணும். மனோன்மணி எங்களுக்கு நன்றிகள். ஐயாவோட இனிமையான வெங்கல குரல் இந்த 7 நாளும் நாம் கேட்பதற்கு உதவி செய்த PA சிஸ்டத்தில் இருக்க அன்புள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக இந்த பயிற்சி சிறப்பாக நடைபெறதுக்கு உதவி செய்த அன்புள்ளங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த தருணத்தில் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டவங்க இங்கே இருக்க அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் நாம் அனைவரும் சந்திப்போம். நன்றிங்க, ரொம்ப நன்றி. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.